இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது கவின் இருக்கார்ல, கவின் வந்து பரீட்சையில் பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் வந்து பல சூழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை வந்து சுடர் வந்து கடைசியில் முறியடிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கவின் வந்து தூங்கிட்டு இருக்கார்ல, அப்போ வந்து எழில் வந்து வராரு. என்ன கவின் தூங்கிட்டு இருக்கான், இப்படி தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அப்போ சுடர் வந்து எழுப்ப வேண்டாம் சார், இங்கே வாங்க, கவின் இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ தான் அவன் வந்து தூங்க போயிருக்கான், இப்போ போய் அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட அறிவுக்கு வந்து இன்னும் 2-3 நாள் வந்து பரீட்சை இருக்குது, எப்படி படித்தாலும் பாஸ் ஆக மாட்டான், இப்படி தூங்கி தூங்கி படித்தான்னா மார்க் ரொம்ப மோசமாக எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டீச்சராலேயே முடியல, உன்னால் எப்படி முடியும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சார் என்னால் முடியும் சார், கவினுக்கு வந்து மேக்ஸ் மட்டும்தான் வீக்கு, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டோட இதை இணைச்சி சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவன் பாஸ் ஆகிடுவான் சார், நான் பார்த்துக்கிறேன், அவனை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கிளம்புங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னமோ பண்ணுங்கள் பாஸ் மட்டும் ஆயிடணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம எழில் வந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கவின் வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே கவின் ஒழுங்கா படி, உங்கள் அப்பா வந்து திட்டிட்டு போகிறாரு, பரீட்சையில் எல்லாம் பாஸ் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சுடர், நான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிருவேன், ஆனால் அந்த மேக்ஸை மட்டும் என்னால் படிக்கவே முடியாது, எனக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் வராதுன்னு நினைக்கிற, வர வைப்போம், உனக்கு பிடிச்சது என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. டிராயிங் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிராயிங் தான் பிடிக்குமா, அப்போ நான் டிராயிங்கையும் நம்ம மேக்ஸையும் கம்பேர் பண்ணி படிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், டிராயிங்கையும் மேக்ஸையும் எப்படி கம்பேர் பண்ணுறது, டிராயிங் வேறு மேக்ஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து டிராயிங்கை வச்சுக்கிடுவோம். இப்போ ஏ வந்து எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்கா, அது வந்து ஒரு கூம்பு மாதிரி இருக்குது, நீ ஒரு கூம்பு வரைகிற அப்படின்னு சொல்லி ஆக வச்சுக்கோ. ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் சிம்பிள் மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அப்படி ஆக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு வந்து சூத்திரத்துக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் மூலிமா வந்து நம்ம கவினுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, இது ஈஸியாக இருக்கே, நான் இப்படியே படிக்கேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நைட் நேரத்தில் வந்து இவங்க வந்து காப்பி டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க நம்ம அஞ்சலி. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவினுக்கும் வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுது, விரும்பி படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கடுத்து மறுநாள் காலையில் நைட்டு எல்லாமே தூங்காமல் படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அஞ்சலி தான் வந்து டீ காஃபி எல்லாம் அவங்களுக்காக போட்டு கொடுக்காங்க. அப்போது வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க, என்ன அஞ்சலி, கவினுக்கு மட்டும்தான் நீ போட்டு கொடுப்பியா, எனக்கு எதுவும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சுடரம்மா உங்களுக்கு கிடையாது, கவின் தானே கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டீயை கொடுத்துட்டு நல்லா ஜம்முன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எல்லாம் விடிஞ்சிருது. ஹாஸ்பிட்டலில் வந்து அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து சுடர் மட்டும்தான் போயிருக்காங்க, சுடர் கவின் மட்டும்தான் போயிருக்காங்க. அந்த கிளாஸ் டீச்சர் வந்து வராங்க, அதாவது கொஸ்டின் பேப்பரோட வராங்க. இந்தா கவின், எல்லா கொஸ்டினையும் படித்து பார்த்துட்டு ஒழுங்காக எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவின் நீ ஒன்றும் பயப்படாத, நீ நல்லா படித்த, இந்த எக்ஸாம் வந்து நீ சூப்பராக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நீ ஒன்றுமே கவலைப்படாத, கண்டிப்பாக நீ வந்து பாஸ் ஆயிடுவ சரியா, மனசில் மட்டும் தைரியத்தை வச்சுக்கோ, உள்ளுக்குள்ளே பயத்தையே காட்டாத, பயப்படவே கூடாது, பயந்தேன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஸ்டின் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு படித்த கொஸ்டினாக வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷம். அப்போ சுடர் வந்து செய்கையால் கேட்குறாங்க, வெளியில் நின்றுக்கிட்டு, எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கா, எல்லாம் உனக்கு படித்தது தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சூப்பராக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையால் வந்து செய்கையெல்லாம் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே பார்த்துட்டு ஜம்முன்னு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்ட என்னத்தையும் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் ஷீட்டெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு டீச்சர் எனக்கு என்ன அங்கிட்டு தனியாக போய் நின்றுட்டு இருக்காங்க. மேடம் அடிஷ்னல் ஷீட்டு, மேடம் அடிஷ்னல் ஷீட்டுன்னு 2-3 அடிஷ்னல் ஷீட்டை வாங்கிட்டு ஜம்முன்னு கவின் வந்து எழுதி முடிச்சிடுறாரு சீக்கிரத்துலேயேவும். மேடம் முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டீச்சர் வந்து அதுக்குள்ளே முடிச்சிட்டியா, அதுக்குள்ளே எப்படி முடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. முடிச்சாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவின் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு சுடர் கேட்டவனையும், சூப்பராக எழுதியிருக்கேன் சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சுடர் வந்து சொல்கிறாங்க, மேடம் கவின் சீக்கிரமாக எழுதிட்டான், நீங்கள் லேட் பண்ணிடாதீங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக திருத்தி ரிசல்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே மேடம் வந்து வேகமாக திருத்த ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா மனோகரி தான் கால் பண்ணுறாங்க. என்ன மேடம், கவின் அங்கே டெஸ்ட் எழுத வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நான் யாருங்கிறது இருக்கட்டும், இப்போ உங்கள் செல்லுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கா, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 20,000 கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம் வந்திருக்கு, எதுக்கு எனக்கு 20,000 அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், கவினை வந்து நீங்கள் ஃபெயில் பண்ணணும், அவன் பாஸ் ஆயிடுவானா ஃபெயில் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நல்லா தான் மேடம் எழுதியிருக்கான், பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஃபெயிலுன்னு சொல்லுங்கள், இன்னும் ஒரு 30,000 வந்து ரிசல்ட்டை நீங்கள் சொன்ன உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், உங்களுக்கு 1 மாத சம்பளத்தை ஒரே நாள்லேயே கொடுக்குறேன், கவின் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், பாஸ் ஆகிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு
அவமானம் தான் மிஞ்சும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோ கேட்குறாங்க. சரி மேடம், நான் ஃபெயில்னே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொண்டு வந்து டம்முன்னு கீழே போடுறாங்க. மேடம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. என்ன படிச்சிருக்கான், அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஃபெயிலா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், ஃபெயில் ஆகிட்டான், என்ன பண்ணுறது, இது ஒரு 35 மார்க்காவது எடுப்பான்னு பார்த்தேன், நீங்கள் வீரவசனமெல்லாம் பேசுனீங்க, கடைசியில் பார்த்தா அவன் வந்து 23 மார்க் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எழில் வேறு வந்துடுறாங்க. என்ன மேடம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் நேற்று உங்கள் ஒய்ஃப் பேசுகிற வீரவசனத்துக்கு ஃபெயில் ஆக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து வராங்க. வாங்க, என்ன கூட்டமாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை மேடம், கவினுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டீச்சர் சொல்கிறாங்க. பாஸ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எங்கே மேடம் ஃபெயில் ஆகிட்டான் வழக்கம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை விரும்புன்னு போய் சுடர் எடுத்து பார்க்காங்க. மேடம் அந்த பேப்பர்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, விடுங்க நான் பார்க்கணும், கவின் வந்து எப்படி எழுதியிருக்கான், நல்லா தான் எழுதுனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு, மேடம் நீங்கள் இதை வந்து இது திருப்பி வந்து ஒரு தடவை திருத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் அந்த கிளாஸ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க. மேடம் நான் ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் கரெக்டாக தான் திருத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அவங்க ஏன் பதறாங்க, நீங்கள் திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி மேடம் நான் ஒரு தடவை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பேப்பரை வந்து மறுபடியும் திருத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.